அனைவருக்கும் வணக்கம். இந்த வீக்லி லெவல்ஸ் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ்னுடைய இது வந்து May 12th ஸ்டார்ட் ஆகுது டேட்டு. எல்லாருக்குமே நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டேன். யார் கிளாஸ் டீட்டெயில் கேட்டிங்களா உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பும்போது உங்கள் பேர், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் அதை மட்டும் மென்ஷன் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட அட்டாச் பண்ணி அனுப்புங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கான இந்த வீக்கான லெவல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுக்குறேன் பாருங்க. மார்க்கெட்டு மந்த்லி லெவல் ஒன்று நான் கொடுத்துருப்பேன். மந்த் பிகினிங்லேயே ஒரு லெவல் ஒன்று கொடுத்துருப்பேன், பார்த்துருப்பீங்க நீங்க. அந்த மந்த்லி லெவல்ல நிஃப்டி அந்த பிரைஸுக்கோ அல்லது அதற்கு நியராவோ மே 18th to 22க்குள்ள அந்த விலைக்கு வந்தால் நீங்க வந்து பொசிஷனலா, நான் இது வந்து சஜஸ்ட் பண்றதில்ல, எப்பவுமே நம்ம கொடுக்கறதும் நம்ப கூடாது, உங்களுக்கு ஓனா தெரிஞ்சா பண்ணுங்க. மே 18 to 22ல நிஃப்டி பையிங் ஜோனுக்கு வந்தால் நீங்க ஜூன் எக்ஸ்பைரி இருக்கு இல்லைங்களா, ஜூன் மந்த்லி எக்ஸ்பைரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மந்த்லி எக்ஸ்பைரியில இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க இந்த இதுல எடுக்கிறீங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. மந்த்லியில 25,000 அப்படிங்கறத டிசம்பர் எக்ஸ்பைரியில் எடுத்துக்கோங்க. 25,000 எடுத்தீங்கன்னா அதே 23,000 எடுத்துக்கோங்க ஜூன்ல எடுத்தீங்கன்னா. அப்போ என்ன பிரீமியம் இருக்கோ அந்த பிரீமியம் அப்படியே அந்த விலையில என்ன அந்த பிரைஸ் நான் சொல்றது மந்த்லி பொசிஷன் லெவல் நான் ஆல்ரெடி வீடியோல கொடுத்துருக்கேன். அந்த லெவல் வந்தால், வராம போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? வராம போனால் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. ஏன்னா அது எங்கிருந்து வேணா ரிவர்சல் ஆகலாம். கரெக்டுங்களா? அப்போ மார்க்கெட் இங்க இருந்து எடுத்தாக்கலாம் நமக்கு அவ்வளவு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் பெருசா இருக்கும், பயப்படுவோம், ஸ்கேரி ஆகும். அதனால நான் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். மார்க்கெட் வந்து 23,500ங்கிற வேல்யூவை டச் பண்ணியே ஆகணும். டார்கெட் எப்போன்னா ஜூன் மந்த் கண்டிப்பா அந்த வேலையை டச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம இந்த வீக் லெவல் பார்த்துருவோம். பை மார்க்கெட் வந்து 22,212 வந்தா பை, ஸ்டாப் லாஸ் 22,92. ஓகேங்களா? அதே செல்லு வந்து 22,708, 22,788 ஸ்டாப் லாஸ். இப்போ இங்க வந்தா கண்ணை மூடிட்டு பை பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த ரூல் படி, இந்த பொசிஷன் ரூல் படி பை பண்ணிக்கிட்டு எட்ஜிங்கோட தான் நம்ம ட்ரேடே எடுக்கணும். ஒவ்வொரு இதுலயும் நம்ம சொல்லியிருப்போம், எட்ஜிங் இல்லாம ட்ரேட் எடுக்க கூடாது. ஏன்னா நம்ம பொசிஷனல், நம்ம ஆப்ஷன் பையர் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ இங்க நீங்க எடுக்கும்போது எட்ஜிங்க்கு ஒரு புட்டு வந்து எட்ஜிங் எடுத்து வச்சிருப்பீங்க. அப்போ இது ஏறும் பொழுது உங்களுக்கு இதுல ப்ராஃபிட் கிடைக்கும். புட்டு வந்து பிரீமியம் கரையும். அப்படி கரைஞ்சாலும் உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட் இது ப்ராஃபிட் கொடுக்குதுன்னா அதுல ஒரு 40ல இருந்து 30 பாயிண்ட் நஷ்டமாகும் பிரீமியத்துல. அப்போ உங்களுக்கு 70 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஒவ்வொரு வாரமும் நீங்க பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அது மந்த்லி எல்லாம் கிடைச்சா இன்னும் பெஸ்ட். மந்த்லி இது வந்து பெருசா இருக்கும். ஓகேங்களா? அப்போ இது வந்து நிஃப்டிக்கான லெவல்ஸ். பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் 49,978. அங்க போனா செல்லு. ஸ்டாப் லாஸ் வந்து 150 பாயிண்ட்ஸ். 150 பாயிண்ட்ஸ் டே, எல்லாமே நிஃப்டி எல்லாத்துக்குமே டே கேண்டல் க்ளோசிங் பேஸ்ட். அதே போல இனிமே அது பை வந்து 48,000, சாரி ஒரு டைப்பிங் மிஸ்டேக், 312 அதை எழுதிக்கோங்க. 312 48,312ல இருந்து 48,532க்குள்ள எங்க வந்தாலும்ங்கிறது பை ஆகிறதுக்கான வாய்ப்பு. அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து 150 பாயிண்ட்ஸ் அதுக்கு கீழே. ஓகேங்களா? இது வந்து இந்த வீக்குன்னா பேங்க் நிஃப்டி வந்து வெனஸ்டேவோட எக்ஸ்பைரி அதோட முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நிஃப்டி வந்து வியாழக்கிழமோட எக்ஸ்பைரி அதோட இந்த வேல்யூ முடிஞ்சது. அதுக்கப்புறமா அது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் போனாங்கன்னா அது ரிஸ்க் ஆகி வேண்டான்னு விட்டுருணும். அப்போ இந்த பிரைஸ் வந்து இங்க வருது, அந்த வீக் வருதுன்னா இனிமே நான் பேங்க் நிஃப்டி வந்து வியாழக்கிழமை நான் வந்து வியாழக்கிழமை ஈவினிங் வந்து நான் டீட்டெயில்ஸ் அதனுடைய இது அப்டேட் பண்ணிடுறேன் இனிமே. ஓகேங்களா? ஏன்னா அந்த டைம் இல்லாதனால என்ன எடுத்து பண்ண முடியல. இனிமேல் நான் அதுக்கான முயற்சி செஞ்சு அந்த லெவலும் முன்னாடி நான் போட்டுறேன். ஓகேங்களா? இது வந்து யார் கொடுத்தாலும் நம்ப கூடாதுங்க, நான் சொல்றாலும் நம்ப கூடாது. உங்களுக்கு உங்க டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.